இதே கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூர சம்பவம் தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்திருப்போம். அன்னைக்கு மேடை மேடையா ஏறி வாய்க்கிழிய பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோ, இல்லனா குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொன்ன தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களோ, ஏன் அந்த தொகுதியோட எம்எல்ஏவோ கூட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்த பத்தி வாய் திறக்கவே இல்ல. காரணம் என்ன? குற்றவாளிகளை கைது செஞ்சா மட்டும் போதாது, நீங்க கைது செஞ்சுட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருமா என்ன? போன உயிர் திரும்ப வந்துருமான்னு சினிமா டயலாக் எல்லாத்தையுமே மேடை மேடையா ஏறி பேசின முதலமைச்சர் விஜய் அவர்களே இன்னைக்கு அந்த குற்றவாளி கூட கைது செய்யப்படல. அவங்கள கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல குற்றவாளி தப்பிச்சு ஓடுனாங்களாமா. அப்படி ஓடும்போது தவறி விழுந்ததுல அவங்க கை கால்கள்ல முறிவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா இன்னைக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்போட ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாங்க. சினிமாவையே மிஞ்சிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அரங்கேறி இருக்கு. இதுக்கு நடுவுலயே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இப்போ பிடிப்பட்டது உண்மையான குற்றவாளிகள் இல்லையா? என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்துல 10 வயசு பச்சிளம் குழந்தை சாயங்காலமா கடைக்கு போகுது. அதாவது முந்தைய நாள் இரவு, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில கடைக்கு போகுது. போன அந்த குழந்தை திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால உங்க பெற்றோர்கள் எல்லாருமே பயந்து காவல் நிலையத்துல ஒரு புகாருமே கொடுக்கறாங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு குளற்றுக்கரை அருகில இருக்கக்கூடிய ஒரு முட்புதர்ல என்ன சொல்ல போனோம்னா அந்த குளத்தை கண்ணம்பாளையம் குளம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளத்து பக்கத்துல நம்ம கிராமத்துல இருந்தோம்னா தெரியும், குளம் இருக்கும். அது பக்கத்துல முச்செடி எல்லாமே வளர்ந்துருக்கும். அது புதர் மாதிரிதான் இருக்கும். அந்த புதருக்குள்ள இந்த 10 வயசு பச்சிளம் குழந்தையோட சடலம் கிடைச்ச உடனேயே அது எதனால கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விசாரணையை போலீசார் முன்னெடுக்கிறாங்க. முன்விரோதம் காரணமா ஒருவேளை இதை கொலை நடந்திருக்குமா அப்படின்னு விசாரணை மேற்கொள்ளப்பட்டாலுமே இன்னொரு பக்கத்துல பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு விசாரணையுமே இருக்கு. ஆனா இதோட முடிவு அப்படிங்கிறது அந்த உடல் இன்னைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்க அரசு மருத்துவமனையில அந்த உடல் திரும்ப கிடைக்கும் போது மட்டும்தான் உண்மையாவே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அந்த குழந்தை அப்படிங்கிற விவரம் தெரிய வரும். இப்போ குழந்தை சடலமா கிடைக்கப்பட்டுட்டு, ஆனா குற்றவாளி யாரு அப்படிங்கிற விவரம் மட்டும் தெரியல. அதை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறையினர் தாமதம் ஏற்படுத்தினதுனால பெற்றோர்களும் உறவினர்களும் அங்க ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க. இரவு அந்த குழந்தையோட சடலம் கிடைக்கப்படுது இல்ல, விடிய அதிகாலை வரைக்குமே குற்றவாளிகளை கைது செய்யணும்னு அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராக்கள் அடிப்படையில 2 பேரை இவங்கதான் குற்றவாளி அப்படின்னு காவல்துறை அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய புகைப்படத்தையுமே வெளியிடுறாங்க. அதாவது கார்த்திக், அவருக்கு உதவியா மோகன் அப்படின்னு 2 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு கைது செய்யறாங்க. கைது செஞ்ச இந்த 2 பேரையுமே குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த வழியில கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான குற்றவாளி தப்பித்து ஓடுறாராமா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த குற்றவாளி தப்பித்து ஓடும் போது அவர் தடிக்கு கீழே விழுறாரு. கீழே விழும்போது அவருடைய கைகள்லயும் கால்கள்லயும் முறிவு ஏற்படுது. இது காரணமா கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரை சுத்தி பல காவலர்கள் பாதுகாப்புக்கு வர விடப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் கூட இருந்த அந்த மோகன் அவர் மட்டுமே குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி அருண்குமார் தலைமையில ஆஜராக்கப்படுறாரு. அவரையுமே 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைக்க சொல்லி ஒரு உத்தரவுமே பிறப்பிக்கப்படுது. இப்போ தண்டனை செஞ்ச இந்த நபர் அதாவது கார்த்திக் அப்படிங்கிற உண்மையான முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிறவர் மருத்துவமனையில காவலர்களோட பாதுகாப்போட பத்திரமா ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாரு. சினிமாவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் தான் இங்க அரங்கேறி இருக்கு. நம்ம சினிமால பார்த்துருப்போம், போலீஸ் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டு போவாங்க. அவங்களே கை கால்லாம் உடைச்சுக்கிட்டு மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம எத்தனையோ படங்கள்ல பார்த்துருந்துருக்கோம். ஆனா இன்னைக்குதான் அது ரியல் சம்பவமா நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. அதுவும் ஒரு 10 வயசு சிறுமி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவத்துல இப்படி ஒரு நாடகமா இல்ல சம்பவமா ஏதோ ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, தாவேகா அரசு ஆட்சி அமைச்ச உடனேயே
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்ன தாவேகாவினரோ, இல்லனா இதுக்கு முந்தைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பா இல்ல, இதே கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த சம்பவத்துல 48 மணி நேரத்துல குற்றவாளிகளை சுட்டே பிடிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நீங்க குற்றவாளிகளை கைது பண்ணா மட்டும் போதுமா, அவங்கள சுட்டு பிடிச்சா மட்டும் போதுமா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருமா, அந்த பெண்ணோட உயிர் போயிருக்கே, அவங்க உயிர் திரும்ப வந்துருமா அப்படின்னு குறிப்பிட்டு பேசின தாவேகா தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான விஜய் அவர்களோ, இல்ல அப்படின்னா நாங்க குற்றவாளிகள் எல்லாமே தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இரும்பு கரம் கொண்டு நாங்க ஒடுக்கிடுவோம், அதுக்கப்புறமா எந்த ஒரு குற்ற சம்பவமே நடக்காது அப்படின்னு சொன்ன தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புஷியானந்த் அவர்களோ, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, நார்மலா ஒரு எம்எல்ஏ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதலாவது சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஆறுதல் கூட சொல்லாம தாவேகாவினர் ஒட்டு மொத்தமா மௌனம் காக்குறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு குற்றம் சாட்டினவங்க எல்லாருமே இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த குற்றவாளிகள் எல்லாமே அறிவாலயத்துக்கு போவாங்க. அறிவாலயத்துக்கு போயிட்டு அங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்க இப்படி ஒரு சம்பவம் பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போய் அந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா ஆட்சியில அப்படி எந்த சம்பவம் நடக்கல, பணியூருக்கு எந்த குற்றவாளியுமே போகல. இவங்க எல்லாருமே செஞ்ச அந்த குற்றத்துக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். இவங்க பின்னாடி என்ன ஒவ்வொரு பெண்கள் பின்னாடி நாங்க ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கா அனுப்ப முடியும் அப்படிங்கிற கேள்விய அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு ஒரு திட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுடைய முதல் 3 திட்டங்கள்ல ஒரு திட்டமா கொண்டு வந்தாரு. அந்த சிறப்பு அதிரடிப்படை என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஒவ்வொரு பெண்கள் பின்னாடியும் போலீசார் போக வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு SOS அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த திட்டத்தை குற்றம் சொன்னவர்கள் இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ன செய்ய முடியும், பாவம் அவங்க என்ன பின்னாடியா போக முடியும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது குற்றம் சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா போய் ஆறுதல் சொல்றதுக்காவது போயிருந்திருக்கணும். அதுக்கு கூட எதுவுமே போகல, தாவேகவினர் யாருமே போகல. இதை விடையும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய இந்த அபியூசஸை விடையும் ஆன்லைன்ல அதிகமான அபியூசஸ் நடந்துட்டு இருக்கீங்க. பிசிக்கலான பாதிப்புகள் எல்லாமே ஏற்படுது. அது இன்னொரு பக்கமா இருந்தாலும் மன ரீதியா மென்டலி அபியூஸ் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபியூசர்ஸ் ஆன்லைன்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சியே ஆன்லைன்ல தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதே ஆன்லைன்ல தாவேகா பெயரையே பயன்படுத்தி பல அபியூசர்ஸ்கள் பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை மன ரீதியா மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடத்தைய கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாவேகாவுடைய கட்சி கொடியை வச்சுட்டு விஜய் அவர்களுடைய முகத்தை டிபியா வச்சுட்டு தாவேகா அப்படிங்கிற பெயரை அவங்களுடைய ஐடியோட நேமா வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னுமே பதில் இல்ல. தாவேகா இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா பெண் மணிகள் எல்லாமே கண் மணிகள் மாதிரி பாதுகாக்கப்படுவாங்க. தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பாருங்க ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே சிஎம் விஜய் சார், இன்னைக்கு எங்க போச்சு உங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் கேட்கலாம். ஆனா அப்படி கேட்கறது ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது. இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே காரணம் தனி மனித ஒழுக்கம் தான் அப்படிங்கிறது அறிவு கொண்ட ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே தெரியும். ஆனா அதுக்கு நடவடிக்கை எப்படி எடுத்திருக்கீங்க, எவ்வளவு துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுதான் இங்க கேள்வி. ஆனா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல நான் இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி சினிமா பாணியில அந்த குற்றவாளி ஓடுறாராமா, ஓடும்போது அவர் கை கால் உடையுதாமா, உடனே அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராமா, நண்பர் மட்டும் நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க, அவங்களையும் நீதிமன்ற காவல்ல வைக்கிறாங்க. இன்னும் இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவிக்கப்படல. குற்றவாளி இருந்தா தானே தண்டனை அறிவிக்க முடியும். குற்றவாளி தான் மருத்துவமனையில இருக்கிறாங்களே. இப்போ கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா அதுல ஆபரேஷன் பண்ணுவாங்க. அப்புறமா அதை ஆபரேஷன் பண்ணிட்டு அதை புண்ணு ஆறுறதுக்காக ஒரு வருஷம் கால அவகாசம் ஏற்படும். அதுக்குள்ள இந்த கேஸே மழுங்கி போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில இப்போ வந்திருக்கு. இதுக்கு நடுவுலயே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பகீர் கிளப்பியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு நடவடிக்கை துரிதமா எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இப்ப பிடிபட்டிருக்கக்கூடிய இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 நபர்களுமே உண்மையான குற்றவாளி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
இதுக்கெல்லாமே பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசக்கூடிய அந்த துறை அமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா, அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காவது பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில இருக்கு. இதுக்கு இவர் பதில் சொல்லுவாரா, இதுக்காவது வாயை திறப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.